Assalamu Alaikum. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான ஆலு மட்டர் மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த ஆலு மட்டர் மசாலா வந்து சப்பாத்தி பரோட்டா கூட சூப்பரான ஒரு சைட் டிஷ்னு தான் சொல்லலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சுவையான ஆலு மட்டர் மசாலா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. ஆலு மட்டர் செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் அளவுக்கு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு ஆயிலே ஃப்ரை பண்ணி செய்கிறனால இந்த ரெசிபி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த ஆயிலே இந்த உருளைக்கிழங்கு 70 to 80% நல்லா குக் பண்ணிக்கோங்க. அதாவது உருளைக்கிழங்கு வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது உருளைக்கிழங்கு வந்து நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு, இதை வெளியே எடுத்துடலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து உள்ள வரைக்கும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா வெளியே வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும், உள்ளே வந்து வேகாது. அதனால் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் அதே கடாயில் அதே ஆயிலே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்டார் அனீஸ், 1 பே லீஃப், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்தலாம். வெங்காயம் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதான் இந்த ரெசிபி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்குள்ளாரையும் நம்ம மசாலா பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நல்ல புளிப்பு இல்லாமல் கெட்டியான தயிரை பார்த்து எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவை இந்த தயிரோட நல்லா வந்து லங்ஸ் இல்லாமல் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தயிரோட இந்த மசாலா வந்து நம்ம பீட் பண்ணி சேர்க்கறனால இந்த ரெசிபி வந்து தனி ஒரு டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லாவே போயிடுச்சு. இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை ஃபைனாக அரைச்சி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துட்டு இது கூட தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு தக்காளி வந்து நல்லா 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. தக்காளிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அதோட தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகணும். இந்த அளவுக்கு மசாலா நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். மசாலா வந்து இதில் எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் ஆட் பண்ணக்கூடாது, நம்ம தயிரில் பீட் பண்ணி வச்சுருக்க மசாலாவை மட்டும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா மட்டுமே கொஞ்சமாக இதில் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தயிரை சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் தயிரை குக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், தயிர்லேருந்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு தயிரோட கலரே நல்லா மாறிடுச்சு. இந்த அளவுக்கு மசாலா வந்து நல்லா குக் ஆகணும், அப்போ தான் இந்த ரெசிபி நல்லாயிருக்கும். இப்போ மசாலாலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கனால இதில் அதிக நேரம் ஃப்ரை ஆகணும் வேகணும் அப்படின்னு அவசியம் இருக்காது. இதுவே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உருளைக்கிழங்கு சேர்க்கறதுக்கு பதிலாக பட்டாணி வந்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா பட்டாணி வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எனக்கு இந்த மசாலாவில் உப்பு பத்தலை, அதனால் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வந்து இந்த மசாலாவில் ஒரு 5 நிமிஷம் மாதிரி நல்லா வதங்கட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வந்து இன்னும் நமக்கு சாஃப்ட் ஆகிடும். உருளைக்கிழங்கு 5 நிமிஷம் நல்லா வந்து மசாலாவோட வதங்கிடுச்சு. ஒரு டைம் வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு எனக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து பட்டாணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃப்ரோசன் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உருளைக்கிழங்குக்கு பதிலாக ஃபஸ்ட்டு வந்து அதை ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி இந்த மசாலாவோட நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பச்சை பட்டாணி அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம், கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். பட்டாணி சேர்த்துட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வரைக்கும் பட்டாணி இந்த எண்ணெயிலே வதங்க விட்டுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், அந்த மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடியாக இருக்குது. நீங்கள் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த ஸ்டைல்லே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நான் வந்து சப்பாத்திக்கு செய்ய போகிறனால இன்னும் கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். தண்ணியும் வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது. அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா இந்த கிரேவி வந்து சலசலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இந்த கிரேவி கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் மாதிரி கொதிக்க விட்டுருந்தேன். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்து கிரேவி ரொம்ப சூப்பராகவே ரெடியாக இருக்குது. இப்போ இது கூட காரத்துக்காக 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் கடைசியாக சேர்க்குறதுனால இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்.
2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர், கசூரி மேத்தி இதெல்லாம் கிரேவிக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கறதுக்காக தான், விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கலாம். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் கறி மசாலா வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், கிரேவி வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிருக்கு. கிரேவிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. இப்போ பர்ஃபெக்டான ஆலு மட்டர் வந்து ரெடி ஆகிருக்கு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுட சுட சூப்பரான ஆலு மட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆலு மட்டரோட சப்பாத்தி, பரோட்டா, பூரி, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கூடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெறும் சாதம், ரசம் சாதத்துக்கூடையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப சுலபம் தான், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ண தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு பூஸ்ட்டாக இருக்கும். என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ஃபஸ்ட் டைமாக அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த லோகோவை கிளிக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.